என்னடா எங்க அக்காவை தூக்கிட்டீங்க அடி, அவங்க தாண்டா இருக்கிறதுலே கேம் சேஞ்சரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4 பேர்த்த அவுட் ஆக்குனது பவித்ரா தாண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு 13வது ரவுண்ட் வந்து நடந்துச்சு. பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஏன்னா அப்படி ஒரு சவுண்டு யாரு கத்துனா, ஏய் சாச்சனா உள்ள விடுங்களா, சாச்சனா உள்ள விடுங்களா. ஏன்னா ஜெஃப்ரி பொம்மை வந்து சாச்சனாட்ட இருந்து சாச்சனா உள்ள விடுங்களா, சாச்சனா உள்ள விடுங்களான்னு பயங்கரமா வந்து கத்திட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சு இந்த ஒரு 13வது ரவுண்ட்ல. அதுக்கப்புறம் வந்து சாச்சனா வந்து சவுந்தரம் வந்து கீழே வந்து எல்லாருமே வந்து பொத்துன்னு அந்த பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்களே, அவுட் ஆன பிளேயர்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க, அவங்க பொத்துன்னு விழுவாங்க. அவங்க மேல ஏறி போய் வச்சுட்டு லாஸ்ட்ல வந்து சாச்சனா வைக்க முடியாம போயிடுச்சு. இப்ப யாரு இது வைக்க முடியாம போச்சுன்னு பாத்தீங்கன்னா பவித்ரா வந்து 13வது ரவுண்ட்ல வந்து வெளியில போயிறாங்க. வெளியில போனோன்னு வந்துட்டு பயங்கரமா உட்காந்து அவங்க ஃபீல் பண்றாங்க, யார் ஃபீல் பண்றாங்களோ இல்லையா. ஆனா சாச்சனாக்கு முன்னாடி வந்துட்டு சாச்சனாக்கு அப்புறம் தான் வந்துட்டு அருண் பிரசாத் வந்தாரு. ஆனா அவர் வந்து எட்டி இப்படி போய் வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு போக வந்துட்டு அந்த ஒரு காம்படிஷன் வந்து அதிகமா போச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு உட்காந்து வந்துட்டு ஒரு ஃபீல் பண்ணாங்க. யாருன்னா வந்துட்டு சாச்சனா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாங்க. என்ன ஃபீல் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது மாதிரி வந்துட்டு நான் வந்துட்டு வைக்க முடியாம போச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. ஏமா உங்களை வைக்க முடியாம போனதே வந்துட்டு முக்காவாசி காரணமே நம்ம பவித்ரா தான்மா. நீங்க வந்து இப்படி நினைச்சிட்டு இருக்கீங்கம்மா, என்னமா இப்படி தப்பு கணக்கு போட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. என்ன பாத்தீங்கன்னா போக பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒரு மூமெண்ட் கேம் வந்து யாரா ஜெயிப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்ப வந்து பவித்ரா வந்து வெளில போயிட்டாங்க. இப்ப வந்து 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. யாரா சிவகுமார், அருண் பிரசாத் அண்ட் ஜெஃப்ரி அண்ட் சாச்சனா. அருண் பிரசாத் லாஸ்ட் முடிக்கு வருவாரா அப்படிங்கிறது எதிர்பார்க்கல. நான் சத்தியமா அவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா அவர் வந்து அப்படியே பேசி பாசமா பேசி இப்படிலாம் பண்ண, எதுக்கு அடிபட்டுக்கிட்டு, இப்பெல்லாம் என்னத்துக்கு அடிபட்டுக்கிட்டு, அப்படிலாம் என்னத்துக்கு அடிபட்டுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் தலைவர் வந்து அப்படியே பேசி இப்போ வந்து 13வது ரவுண்டுக்கு வந்துட்டாரு. இது டாப் 3 வந்துட்டு வந்திருக்காருன்னு தான் சொன்னோம். கிட்டத்தட்ட டாப் 3ல வந்திருக்காரு. அப்புறம் வந்து இப்ப யார் வைக்க போறாங்க, இப்ப யாரா ஜெயிக்க போறா அப்படிங்கிறது காத்திருந்து தான் தெரியணும். ஏன்னா இந்த ரவுண்டோட அடுத்த ரவுண்டு தான் 14வது ரவுண்டோட 15வது ரவுண்டு தான் பயங்கரமா இருக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா 2 பேரும் ஈக்குவலா இருப்பாங்க. அது யாரு அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பாக்கணும். ஏன்னா சிவகுமாரும் அருண் பிரசாத் 2 பேருமே வந்து பேசிட்டு இருக்காங்க, லாஸ்ட்ல வந்து மோதிக்கலாம்னு. இங்கிட்டு சாச்சனாவும் நம்ம இவங்க 2 பேருமே இங்கிட்டு மோதிக்கிட்டு இருக்காங்க, மோதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இது என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா தெரியல. என்னதான் நடக்குது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பவித்ரா போனது உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இருக்கிறதுலே கேம் சேஞ்சர் அவங்க தான். ஆல்ரெடி அவங்க என்னென்ன சிலிமிசம் பண்ணாங்க அப்படிங்கிறது வீடியோ போட்டு தான் மறக்காம செக் பண்ணி பாருங்க.